தூய்மையே சேவை இருவார நலப்பணியையொட்டி தூய்மை குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைப்பார். தந்தை பெரியார் பிறந்த தினம், அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. அரிக்கன்மேடு பகுதியில் கவர்னர் கைலாசநாதன் ஆய்வு. சுற்றுலா பயணிகள் வருகை குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று கூறிவிட்டு மின்மீட்டர் பொருத்துவது அராஜக செயல். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கண்டனம். தூய்மையே சேவை இருவார நலப்பணியையொட்டி பொதுமக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சிகளின் சார்பில் தூய்மையே சேவை இருவார நலப்பணி கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு இன்று தொடங்கி இருவார காலத்திற்கும் நகரம் முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளன. இதன் தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சியினை கொடியசைத்து தொடங்கி வைத்து தூய்மையே சேவை உறுதிமொழியினை முன்மொழிய அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நாடு தழுவிய 1 மணி நேர தூய்மை பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் தூய்மையே சேவை இருவார நலப்பணியையொட்டி பொதுமக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சவுகான் உட்பட அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நூற்றுக்கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர், நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர், சமூக அமைப்பினர், திருநங்கையர், தூய்மை பணியாளர்கள், நகராட்சி பணியாளர்கள், தன்னார்வலர்கள் பலர் இத்தூய்மை பணியில் ஈடுபட்டனர். தந்தை பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிருந்தாவனத்தில் அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் அமைச்சர்கள் திருமுருகன், சாய்ஜே சரவணகுமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் சேகர் தலைமையில் நிர்வாகிகள் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுகவினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முதன்மை செயலர் தேவ பொழிலன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே தொல்லியல் சின்னங்களை உடைய அரிக்கன்மேடு பகுதியை புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே உள்ள அரிக்கன்மேடு பகுதியில் இந்திய தொல்லியல் துறையால் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்பகுதியில் பழங்கால செங்கற்களால் கட்டப்பட்ட கோட்டை பகுதிகள் காணப்படுகின்றன. புதுவையின் பழமையை பறைசாற்றும் வகையில் உள்ள அந்த அரிக்கன்மேடு பகுதியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பார்வையிட்டார். அப்போது அரிக்கன்மேடு பகுதியின் தொல்லியல் சிறப்புகள் குறித்தும் சுற்றுலா பயணிகள் அங்கு வருகை தருவது குறித்தும் அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் அரிக்கன்மேடு பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் ஆய்வு நடத்தினார். இதையடுத்து முருங்கம்பாக்கம் கைவினைப் பொருட்கள் கிராம வளாகத்தின் அரங்குகளை துணைநிலை ஆளுநர் நேரில் பார்வையிட்டார். அங்குள்ள அரங்குகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்ட பொருட்கள் விற்பனை நிலை குறித்து கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், அரசு செயலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய பாஜக அரசு முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி கையெழுத்து வாங்கியுள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ், அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு செய்திருந்தார். கூட்டத்திற்கு முன் பொறுப்பாளர் கிருஷ்ணா செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது, புதுச்சேரியில் மக்களுக்கான அரசு நடக்கவில்லை, மக்கள் பிரச்சனையை அரசுக்கு காது கேட்கும்படி கொண்டு செல்ல ஆலோசனை செய்யப்படும், மின் கட்டணம், வேலைவாய்ப்பு, கஞ்சா, மது, சட்ட ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் ஆளுநருக்கு புரியும்படி இளைஞர் காங்கிரஸ் போராட்டம் நடத்தும், புதுச்சேரியில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் இளைஞர் காங்கிரஸை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும், குஜராத் கம்பெனியை புதுவைக்கு கொண்டு வந்து குஜராத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கின்றனர், புதுச்சேரியில் எந்த நிறுவனம் வந்தாலும்
உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் ஆட்சியில் மோடி அரசு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணத்தை நிர்ணயம் செய்தனர். அதனை நான் முதலமைச்சராக இருந்தபோது குறைத்து நடைமுறைப்படுத்தினேன். அப்போது மின்கட்டண உயர்வை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி புதுச்சேரி மின்துறை நஷ்டத்தில் இயங்கவில்லை. ஆகவே அதை தனியாரிடம் ஒப்படைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினோம். எங்கள் ஆட்சி காலத்தில் தனியார் மையத்தை நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்து வந்தது. ஆனால் தற்போது மத்திய பாஜக அரசு முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறை தனியார் மயமாக்குவதற்கு கையெழுத்து வாங்கியுள்ளனர் என தெரிவித்தார். தற்போது மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர். 200 யூனிட் வரை மானியம் கொடுக்கப்படும் என்கின்றனர். நம் மாநிலத்தில் உள்ள 85% மக்கள் 300 யூனிட்டுக்கும் மேல்தான் பயன்படுத்துகின்றனர். இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று கூறிவிட்டு மின்மீட்டர் பொருத்துவது அராஜக செயல். மோடி சொல்வதை புதுச்சேரியில் புகுத்த நினைக்கின்றனர். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்காக தான் புதன்கிழமை நாளை 18ஆம் தேதி பந்த் போராட்டம் நடக்க உள்ளது என்று தெரிவித்தார். நவீன வளர்ச்சியால் அழிந்த மாமன்னர்கள் உணவாக உட்கொண்ட அரிய வகை அரிசிகளின் விதை நெல் வகைகள் கலாம் விதைகளின் வெளிச்சம் சார்பில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. மாமன்னர்கள் உணவாக உண்ட அரிய விதை நெல்மணிகள் பாரம்பரிய முறையில் பயிர் செய்கின்ற விவசாயிகளுக்கு இலவசமாக கலாம் விதைகளின் வெளிச்சம் சமூக இயக்கம் சார்பாக வழங்கப்பட்டது. அதன்படி பாரம்பரிய வீரியமிக்க 10 அரிய வகை விதை நெற்களையும் நிலத்தில் வியர்வை சிந்தி உழைக்கின்ற 25 விவசாய பெருங்குடி மக்களுக்கு சேலை, வேஷ்டி, துண்டு, போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவி வழங்கும் விழா புதுச்சேரி ஏம்பலம் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் நடைபெற்றது. இதில் விவசாயிகளுக்கு அரிய வகை நெல்லு மணி விதைகள் ராஜாமுடி, தங்க சம்பா, சேலம் சன்னா, ஆத்தூர் கிச்சலி, செம்புலி சம்பா, ரத்தசாலி, கிச்சிலி சம்பா, வாசனை சீரக சம்பா, அரிகஜனவல்லி, இழுப்பை பூ சம்பா உள்ளிட்ட விதை நெல் வழங்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சகம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் கல்லூரி உதவி பேராசிரியர் பிரேம்குமார் வரவேற்புரை வழங்கினார். இதில் புதுச்சேரி காவல்துறை இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர் கீர்த்தி நிகழ்ச்சியை தலைமையேற்று விவசாயிகளுக்கு விதைகளை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக அன்னை அறக்கட்டளை நிறுவனர் பொறியாளர் சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் முருகையன் முன்னிலை வகித்தார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மண்ணாங்கட்டி கோவிந்தராஜா மற்றும் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் இளங்கோவன், சசிகுமார், பாக்சன், ஜெயின், அறிவுமணி, ஏகாம்பரம், சுரேஷ் ஆகியோர் நோக்குமுறையாற்றினர். உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா விதைகளின் மகத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். இறுதியாக பரமேஸ்வரி நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சுல்தான்பேட்டை எம்ஜிஆர் சிலை அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பரகத்துல்லா, செயலாளர் ரஃபிக் பன்சூர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய பிரச்சார பேரவை செயலாளர் பக்ருதீன் ஆகியோர் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினர். இந்நிகழ்வில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில துணைத் தலைவர் அனிபா, பொருளாளர் முகமது காசிம், கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான், மேற்கு மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக், நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் சலீம், எஸ்டிபிஐ கட்சியின் உறுப்பினர்கள், விமன் இந்தியா மூவ்மெண்ட் நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இரத்த தான முகாம் இன்று பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருமான செல்வகணபதி எம்பி தலைமையில் ஈசிஆர் சாலையில் உள்ள பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலர் மௌலிதேவன், மாநில செயலர் வெற்றிச்செல்வம், உழவர்கரை மாவட்ட தலைவர் தண்டபாணி, மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் ஜெயபிரகாஷ், பொறுப்பாளர் அசோகன், தொகுதி பொதுச் செயலாளர்கள் வேல்முருகன், பன்னீர்செல்வம், மாநில அமைப்பு சாரா தொழில் பிரிவு தலைவர் சந்துரு மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க கோரி புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்களில் திமுகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவை திரட்டினர். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும், ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மையத்தை கைவிட வலியுறுத்தி நாளை திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக நாளை நடைபெற உள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில்
திமுக மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் திமுகவினர் அண்ணா சாலை, காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலை, நேரு வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வணிக நிறுவனங்கள், பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ, டெம்போ ஓட்டுநர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு திரட்டினர். இந்தியா கூட்டணி சார்பில் நாளை பந்த் போராட்டம் நடைபெற இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக அக்கட்சியினரை கைது செய்ய வேண்டும் என காவல்துறை தலைமைக்கு அதிமுக மனு வழங்கியுள்ளது. புதுச்சேரி அதிமுக சார்பில் அதன் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். இதனை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா பெற்றுக் கொண்டார். மனுவில் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி நாளை பந்த் போராட்டம் நடத்தப்படுவதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் பந்த் போராட்டம் சட்டவிரோதமானது. மக்களின் அன்றாட சகஜ வாழ்க்கை பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா செக்ஷன் 170 சட்டத்தின் கீழ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும். மாநிலத்தின் சகஜ வாழ்க்கையை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு நாளை நடத்தப்படும் பந்த் போராட்டத்தை முன்னிட்டு சம்பந்தப்பட்ட அனைவர்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மனுவை பெற்றுக் கொண்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா நாளை மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் என உறுதியளித்தார். மக்கள் மீது இந்த அரசுக்கு அக்கறை இருந்தால் உடனடியாக இந்த நிமிடம் முதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்தியா கூட்டணி கட்சியினர் கைது செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பொதுப்பணித்துறை திட்டப்பணிகள் சம்பந்தமாக தலைமை பொறியாளர் தீனதயாளனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையின் மூலம் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகள் சம்பந்தமாக தலைமை பொறியாளர் தீனதயாளனை உப்பளம் சகதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று சந்தித்து மனு அளித்தார். குறிப்பாக உப்பளம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்தாய் நகர், புறாக்குளம், தூர்வாரி 4 புறமும் மக்கள் நடைபயிற்சி செல்ல ஏதுவாக நடைபாதை அமைக்கும் பணி மற்றும் உடையார் தோட்டம், பாரதி மில் பின்புறம் கழிவு நீர்வாய்க்கால் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை SCSF நிதியிலிருந்து செய்யவும், வம்பாக்கீரப்பாளையம், கலங்கரை விளக்கு, பாண்டி மெரினா இடத்திற்கு இடைப்பட்ட இடத்தில் கிழக்கு கடற்கரை பகுதியில் சுனாமி நினைவு சின்னம் பூங்காவுடன் அமைக்கவும், பெரியப்பள்ளி வார்டில் மிலாது வீதி, சந்தா சாஹிப் வீதி, நைனியப்பா பிள்ளை வீதிகளில் சாலை மற்றும் வாய்க்கால் பணிகளை செய்யவும் கோரிக்கை மனு வழங்கினார். இந்த பணிகள் அனைத்தும் விரைந்து முடிக்கப்படும் என பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உறுதியளித்தார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவர்கள் ஊர்வலம் மற்றும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது நாடு தழுவிய போராட்டம் நடத்த மருத்துவர்கள் அழைப்பு விடுத்தனர். இந்த போராட்டத்திற்கு புதுவை ஜிப்மர் மருத்துவர்கள் சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்தனர். இதன்படி நாடு தழுவிய மருத்துவர்கள் போராட்டம் நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பியபடி ஜிப்மர் மருத்துவர்கள் வளாகத்தில் ஊர்வலம் நடத்தினர். ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவில் தொடங்கிய ஊர்வலம் நிர்வாக அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. மேலும் ஜிப்மர் நிர்வாக வாயிலில் மருத்துவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி வந்த அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளருக்கு புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்த பாபு நடராஜன் தலைமையில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தலைவர் ஆனந்த பாபு நடராஜன் தலைமையில் இந்திய தேசிய இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் கிருஷ்ணா அல்லவாரு மற்றும் புதுச்சேரி பொறுப்பாளர் ஜோஸ்வா ஜெரால்ட் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, AICCயின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயல் தலைவர் வேல்முருகன் மற்றும் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மாலை 5 மணி அளவில் புதுச்சேரி ஜிப்மர் நுழைவு வாயிலிருந்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்களை கொண்டு வாகன பேரணி வரவேற்பு கொடுக்கப்பட்டது. வாகன பேரணி மூலம் ராஜீவ்காந்தி சிலைக்கு மற்றும் காமராஜர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் அதிமுக முன்னாள் அவைத் தலைவர் பாண்டுரங்கன் நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அவைத் தலைவர் பாண்டுரங்கத்தின் நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள கழக அலுவலகத்தில் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட பாண்டுரங்கன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் கணேசன், அவைத் தலைவர் ராஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் பாலன், மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் பரசுராமன், அதிமுக பிரமுகர் ஜீவா, வார்டு கழக செயலாளர்கள் பன்னீர்செல்வம், சிவரவி, பாலு, ரங்கநாதன், ஜெயக்குமார்,
மாநில இலக்கிய அணி தட்சிணாமூர்த்தி மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் கோபி, செல்வம், சரவணன், சிவா, சிவபாரதி, ஆறுமுகம், ஏழுமலை, நாராயணன், காண்டீபன், சையத் அகமது, ராமலிங்கம், கலைச்செல்வன், நாகப்பன், குமரன், பாரதி, நாகராஜ், காசி மற்றும் நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்திய கூட்டணி சார்பில் நடைபெறும் பந்த் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நிர்வாகிகள் கடைகளுக்கு சென்று துண்டு பிரசுரம் வழங்கினர். புதுச்சேரி என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அறிவித்துள்ள ஏழை எளிய அனைத்து தரப்பு மக்களை வாட்டி வதைக்கும் மின் கட்டண உயர்வை ரத்து செய்யவும், மின் கட்டணத்திற்கு மானியம் வழங்கிடவும், மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குதலை கண்டித்தும் இந்தியா கூட்டணி சார்பில் செப்டம்பர் 18ஆம் தேதி நாளை நடக்க இருக்கும் முழு அடைப்பு போராட்டத்திற்கான துண்டு பிரசுரத்தை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கடைகளுக்கு வழங்கி பின் போராட்டத்திற்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், விசிக தொகுதி செயலாளர் கன்னியப்பன், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள் சந்துரு, அசோக், செல்வம், காலப்பன், விநாயகமூர்த்தி, இருதயராஜ், ராகேஷ், விசிக நிர்வாகிகள் மூர்த்தி, கற்பகம், உமா, திமுக கழக நிர்வாகிகள் மோரிஸ், மரி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி 2ஆம் கட்ட போராட்டம் அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரி அரசை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி முதற்கட்ட போராட்டம் உழவர்கரை நகராட்சிக்கு எதிரே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட போராட்டம் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் எதிரில் வீராம்பட்டினம் செல்லும் சந்திப்பில் மெயின் ரூட்டில் உள்ள பிரம்மன் கோவில் அருகில் இன்று நடைபெற்றது. அதற்கு முன்பாக அரியாங்குப்பம் பைபாஸ் சிக்னல் அருகில் உள்ள முக்கிய சாலை சந்திப்பில் கழக கொடியேற்று விழா நடைபெற்றது. முன்னதாக மாநில செயலாளர் சிவகுமாரன் தலைமையில் கழக தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் கொடியேற்று விழாவிற்கு வந்தனர். கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கட்சி கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். போராட்ட களத்தில் இணைப்பு உரையை மாநில பொருளாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி வழங்கி விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பினார். போராட்டத்திற்கு மாநில இணைச் செயலாளர் ஜிடி இளங்கோவன் தலைமை தாங்கினார். மாநில துணை செயலர் கலிய பெருமாள், உதவி செயலாளர் இதயவேந்தன், மாநில மீனவர் அணி தலைவர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அனைவரையும் மாநில மகளிர் அணி தலைவர் விமலா பெரியாண்டி வரவேற்றார். கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் ஆகியோர் நோக்கு உரையாற்றினர். கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மீனவர் அணி துணை செயலாளர் தனஞ்சயன் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் கண்டன உரையாற்றினர். கூட்டத்தில் மாநில செயலாளர்கள் பரந்தாமன், ரவிக்குமார், மோகன சுந்தரம், துணை செயலாளர் சுப்பிரமணியன், மாநில உதவி செயலாளர் ஆண்டாள், சிறுபான்மை அணி தலைவர் ரஞ்சித்குமார், கோமதி, சுலோக்ஷனா, கௌரி மற்றும் ஏராளமான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மாநில உதவி செயலாளர் விஜயகுமார் போராட்டத்திற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். புரட்டாசி முதல் நாளை முன்னிட்டு புதுச்சேரி வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரையாக செல்ல உள்ள பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டனர். புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம். அதனால்தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் என நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அதன்படி புரட்டாசி மாத முதல் நாளில் வழிபாட்டினை துவங்குவதால் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளின் அருளால் நமக்கு நன்மைகள் பலவும் கிடைப்பது என்பது நம்பிக்கை. மேலும் புரட்டாசி மாதம் புனித மாதமாக இருப்பதாலும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதாலும் வைணவ கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. அதன்படி வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலைக்கு செல்லும் பாத யாத்திரையானது அடுத்த மாதம் 6ஆம் தேதி புறப்படுகிறது. இதற்காக பாத யாத்திரை செல்பவர்கள் இன்று மாலை அணிவித்துக் கொண்டு தங்களது விரதத்தை தொடங்கினர். இதில் வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா நிர்வாகிகள், பொதுமக்கள், பக்தர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை தமிழ் சங்கத்தில் கலாம் விதைகளின் விருட்சம் சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முத்து தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா செய்திருந்தார். மேலும் இயக்கம் சார்பில் முன்னெடுத்து செல்லும் நற்பணிகள் என்னென்ன என்பது குறித்து சிறப்புரையாற்றினார். கல்லூரி உதவி பேராசிரியர் பிரேம்குமார் வரவேற்புரையாற்றினார். இதில் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் இளங்கோவன், முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்க நிறுவனர் மோகன், சசிகுமார், சுரேஷ், ஏகாம்பரம், சிகாமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காந்தி மக்கள் இயக்க நிறுவனர் வேணு ஞானமூர்த்தி, படைப்பாளர் இயக்க நிறுவனர் கலைமாமணி ஆறு செல்வம், பாரதியார் பல்கலைக்கூட நுண்கலைத்துறை துணைத் தலைவர் கலைமாமணி முனைவர் பிரபாகரன் ஆகியோர்
சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதில் 5 தொண்டு நிறுவனங்கள் மற்றும் 12 ஆசிரியர் பெருமக்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இதில் திரளான ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக பரமேஸ்வரி நன்றி உரையாற்றினார். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6865 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 94 ரூபாய். தூய்மையே சேவை இருவார நலப்பணியையொட்டி தூய்மை குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைப்பார். தந்தை பெரியார் பிறந்த தினம், அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. அரிக்கன்மேடு பகுதியில் கவர்னர் கைலாசநாதன் ஆய்வு. சுற்றுலா பயணிகள் வருகை குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று கூறிவிட்டு மின்மீட்டர் பொருத்துவது அராஜக செயல். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கண்டனம். கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு ஜிப்மர் மருத்துவர்கள் மனித சங்கிலி போராட்டம்.